தென்காசி மாவட்டம் புளியங்குடி அடுத்த TN புதுக்குடி சாலையில் சங்கரன்கோவில் BDO ராதா தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் விதியை மீறி திமுக கொடியுடன் வந்த MLA ராஜாவின் காரை மறித்தனர். காருக்கு வெளியே இருந்த திமுக கொடியை அகற்றச் சொல்லாமலும் உள்ளே இருந்த MLA ராஜாவை பார்த்ததும் அவரது காரை சோதனை செய்யாமலும் 10 வினாடியில் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். அவருக்கு பின்னர் வந்த சாமானியர்களின் கார்களை அடுத்தடுத்து மறித்து நீண்ட நேரம் காத்திருக்க வைத்ததோடு ஓட்டுநரையும் காரில் இருந்தவர்களையும் கீழே இறக்கி காரின் அனைத்து கதவுகளையும் திறந்து காருக்குள் இருந்த பைகளில் என்ன இருக்கிறது என்று சின்சியராக தேடினர். ஒன்றும் சிக்கவில்லை. அந்த வழியாக புதிய தமிழகம் கொடியுடன் வந்த காரை மறித்து கொடியை அகற்ற வைத்தனர். காரையும் சோதனைக்கு பின்னரே அனுமதித்தனர். எல்லாத்துக்கும் உச்சகட்டமாக எளிய மக்களின் வாகனமான அரசு பேருந்தை மறித்து உள்ளே ஏறிய போலீசார் பயணிகளின் பைகளை வாங்கி சோதித்த கூத்தும் அரங்கேறியது. சாதாரண மக்கள் செல்லும் அரசு பேருந்தை மறித்து சோதனையிட்ட நீங்கள் எதற்காக MLAவின் வாகனத்தை சோதனையிடாமல் அனுப்பி வைத்தீர்கள் என்று பறக்கும் படை அதிகாரி ராதாவிடம் கேட்டபோது MLA காரில் கொடி கட்டுவதற்கு அனுமதி பாஸ் வைத்திருந்ததாகவும் அதனை வாங்கி பார்த்துவிட்டு அனுப்பியதாகவும் மழுப்பலான பதிலை தெரிவித்தார். இந்த MLA காரை மறிச்சது எந்த இடத்துல? TN புதுக்குடி அதே ஸ்பாட் தான். சரி, எதற்காக MLA கார்ல இருந்த கொடியை நம்ம அகற்ற சொல்லல? அதுக்கு அவங்க வெஹிக்கிள் பாஸ் வாங்கியிருக்காங்க சார். வெஹிக்கிள் பாஸ் இருந்தா யார் வேணாலும் கொடி கட்டிக்கலாம். வெஹிக்கிள் பாஸ் இப்ப கலெக்டரேட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டா வெஹிக்கிள் பாஸ் இருந்தா அதுல கொடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, காரை எதுக்காக சோதனை போடல? நம்ம சோதனை போட்டோம்ல சார். இல்லையே, காரை சோதனையே போடலையே நீங்க. சார் சோதனை போட்டு தான் சார் அனுப்பினோம். நிப்பாட்டி சோதனை போட்டுட்டு தான் அனுப்பினோம். இல்லையே, அந்த விஷுவல்ல நீங்க எந்த ஒரு சோதனையும் பண்ணல. கார்ல இருந்த யாருமே இறங்கல, காரோட டிக்கி திறக்கல, காரோட கதவை திறக்கல, காருக்குள்ள எந்த டேஷ்போர்டு பார்க்கல. இல்ல, வெஹிக்கிள் பாஸ் வாங்குறது வேற. வெஹிக்கிள் பாஸ் இருந்தா அதுக்குள்ள பணம் கொண்டு போக மாட்டாங்களா? யாரு தேர்தலுக்கு பணம் யார் கொண்டு போவா? சார் இந்த போலீஸ் செக் பண்ணி வெஹிக்கிளை நிப்பாட்டி போலீஸ் செக் பண்ணி தான் சார் உள்ள நான் பண்ணவே இல்லையே. நான் தான் விஷுவல் இருக்கேன், எங்கிட்ட விஷுவல் இருக்கு. விஷுவல் வச்சுதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எதற்காக MLAவின் வாகனத்தை தாங்கள் சோதனையிடவில்லை? அதுக்கு உங்களோட விளக்கம் வேணும் எனக்கு. அதே மாதிரி எளிய மக்களின் வாகனமான அரசு பேருந்த நிற்பாட்டி எல்லா பேரோட பையன் சோதனை பண்றீங்க. தேர்தலுக்கு பணம் யார் கொண்டு போவா? MLA கொண்டு போவாரா? சாதாரண பப்ளிக் கொண்டு போவானா? இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் கேட்டபோது பாரபட்சம் இன்றி சோதனை நடத்தப்படுவதாகவும் புகார்கள் இருந்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நமக்கு ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 50,000க்கு மேலே கேஷ் எடுத்துட்டு போகும்போது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. பட் we are very much aware to deal it very sensitively and we are issuing instructions in the process of looking into this so that people have the least difficulty while at the same time implementing our MCC so that there is a level playing field for everyone. அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு சாதாரண மக்களை மட்டும் சோதனை என்ற பெயரில் வாட்டி வதைப்பதை பறக்கும் படை அதிகாரிகள் செய்து வருவதாக பொதுமக்கள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர். அண்மையில் கோவையில் இருந்து ஊட்டிக்கு குடும்பத்தோடு வாடகை காரில் வந்த பஞ்சாப் சுற்றுலா பயணிகளை மேட்டுப்பாளையம் சாலையில் மறித்த பறக்கும் படை அதிகாரிகள் அந்த குடும்பத்தினர் செலவுக்கு வைத்திருந்த 69,400 ரூபாயை பறித்ததோடு செலவுக்கு கூட பணம் கொடுக்காமல் நடு ரோட்டில் அழவிட்டு இதுவரை இல்லாத வகையில் அளவுக்கதிகமாக தங்கள் கடமை உணர்ச்சியை காட்டியது குறிப்பிடத்தக்கது.
பர்னால் ரோடு BAR இதில் எழுதுறவா கீழே அதுல அப்படியே எழுதுங்க சார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஐயனார் மற்றும் வேல்ராஜ்.